பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தின் நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, மண்ணுயிர்காய் மரித்தாரே, மனு மைந்தன நாமம் வைத்திருந்தாரே. மண்ணுயிர்காய் மரித்தாரே, உன் சீருஷ்டிகரை நீ உதயத்தில் எண்ணு, உள்ளம் கனிந்து தனி ஜபம் பண்ணு. காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, சோதனைகளை வெல்லு, கெட்ட பாருடன் பேயுடன் போருக்கு நில்லு. பாவ சோதனைகளை வெல்லு, ஜீவ கிரீடம் சிரசினில் அணிய சிந்தனை செய் மனு வேலனை பணிய. காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, சீலமுடன் பதம் நாடிக்கொண்டாடு. சீரான நித்திய ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்றும்
அவர் சமீபமாய் இருக்கையில் அவருக்கு செவி கொடுங்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தைகளை நம்பி உம்முடைய திருச்சமூகத்துக்கு வந்துக்கிறோம் அப்பா. 1000 நாளை பார்க்கலாம் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் வருகிற ஒரே நாள் நல்லது என்றும் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்து கிடப்பதே நல்லது என்று எழுதியிருக்கிற உம்முடைய வார்த்தைகளை நம்பி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நீசனை மறைத்தரணும், நீர் பேசும், இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர், ஆமென் சொல்லுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கண்ணுமைக்கும் நேரத்திலும் கர்த்தர் கிருபை இல்லாவிட்டால் நாம் நிர்மூலமாக இருப்போம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் அப்படிங்கிறார். எவ்வளவு நேரமா? இமைப்பொழுதுன்னு எப்படி? அவ்வளோதான் அவ்வளோதான். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், அதுலேயே டங்குவார் அந்து வச்சு. அடுத்த வசனம் சொல்ல, உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை மாதிரி. அப்போ இமைப்பொழுதுங்கிறது அவர் கைவிட்டால் நம்ம வாழ்க்கையில் 100 வருஷமாக இருக்கும். எப்படி? 100 வருஷமாக இருக்கும். இமைப்பொழுதுங்கிறது எவ்வளோ இருக்கும்? 100 வருஷமாக இருக்கும். அதான் சொல்கிறேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். ஆண்டவரை தொழுது கொள்வது, தேவனை தேடுவது, ஆலயத்துக்கு வருவது, ஜபம் செய்வது, வேதம் வாசிப்பது, வீட்டில் இருந்து கொண்டு தேவ பக்தியோடு வாழ்வது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது ஒட்டுமொத்தமாய் சேர்ந்தால் மட்டுமே ஒரு பூரண கிறிஸ்தவனாக நாம் உருவாக முடியும். அல்லது நமக்குள் கிறிஸ்து உருவாக முடியும். நமக்குள் இருந்து யார் உருவாகணும்? கிறிஸ்து உருவாக முடியும். குழந்தை பாசிட்டிவாக நெகட்டிவாக கன்சீவாக ஆகிறதுக்கு பார்ப்பீங்க. இப்போ இந்த அதுக்கு என்ன வந்துருச்சு? என்னது? பர்க்னண்டு கார்டு வந்துருச்சு. போனது பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிடுவாங்க. அப்புறம் 2 கோடு வந்திருக்கு, 1 கோடு வந்திருக்கும்பீங்க. அப்புறம் 2 வீக்ஸு 3 வீக்ஸு, அப்புறம் ஒவ்வொரு வீக்கும் ஒரு வளர்ச்சி, அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு, அதுக்கேற்ற மாதிரி தடுப்பூசி, அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேனிங், அதுக்கு மாதிரி செக்கப், எவரி மந்த்து செக்கப்பு. விளங்காதவளுக்கு இந்த திருட்டு பயவுளையை பெற்று போடுறதுக்கு இம்புடி செக்கப்பு. அவன் கஞ்சா குடிக்கிறானா, உன்னை அடிக்கிறானா, விபச்சாரம் பண்ணுறானா, வேசித்தனம் பண்ணுறானா தெரியாது. இந்த பிள்ளைக்கு இவ்வளோ பராமரிப்பு தேவைன்னா, கிறிஸ்து என்னும் புருஷன் ஆண் குழந்தை உனக்குள் உருவாவதற்கு நீ என்னெல்லாம் பராமரிப்பு செய்யணும்? கையை தட்டுங்களேன். கிறிஸ்துவை நாம் உருவாக்கணும். அடிக்கடி செக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்தோமானால் நாய்ந்திருக்கப்பட மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சமூகத்திலிருந்து நம்மை தற்பரிசோதனை செய்யணும். நம்ம சோதனை செய்து பார்க்கணும். நாம் கிறிஸ்துவோடு இருக்கிறோமா? கிறிஸ்து நம்மோடு இருக்கிறாரா? நமக்குள் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறதா? இதில் என்னதெல்லாம் நிர்வசனம் தெரியுமா? குடும்ப ஜபம் இல்லை, அதிகால ஜபம் இல்லை, பைபிள் வாசிப்பு இல்லை, தெய்வ பயம் இல்லை. அந்த பயம் இல்லாதனால தான் மற்றவங்களை பற்றி அசிங்கமாக பேசுகிறோம். அந்த பயம் இல்லாதனால மனைவியை திட்டுறோம். அந்த பயம் இல்லாதான் கணவனுக்கு விரோதமாக தீங்கை செய்கிறோம். அந்த பயம் இல்லாதனால பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகள் எழுப்புகிறார்கள். அந்த பயம் இல்லாதனால மொபைலை தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு போற. God knows everything and all. தேவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். அந்த பயம் மட்டும் இருந்துச்சுன்னா, எங்கள் அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, என்னுடைய உறவினர்கள் பார்க்கல, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பார்க்கல, பாஸ்டர் பார்க்கல, அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் பாவம் பண்ண மாட்டேன். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ நான் சொல்லுவேன், நீதிமன்றங்களிலே நீதி இருக்கிறதா என்றால் எனக்கு ஒரு கேள்விக்குறிதான். வழக்கு போடுறதெல்லாம் உண்மையா பொய்யானா அதுவும் எனக்கு ஒரு கேள்விக்குறிதான். அரசாங்கங்கள் செவ்வையாய் நடத்துகிறதா என்பதா எனக்கு கேள்விக்குறிதான். ஏன் மதகுருமார்கள், போதகர்கள், பாஸ்டர்ஸ், சாமியார்கள் உண்மையாக ஆன்மீக பணிதானே செய்கிறார்களா என்றால் எனக்கு ஒரு கேள்விக்குறிதான்.
இப்போல்லாம் சர்வீஸ் ஓரியன்டா இல்லை, கமர்ஷியல் ஓரியன்டா மாறிடுச்சு. டாக்டர்கள், வைத்தியர்கள் உண்மையாக வைத்தியம் பார்க்கிறார்களா என்பதான் ஒரு கேள்விக்குறிதான். இருக்கிறார்கள், விரல் விட்டு எண்ணலாம். இது பக்கா பிசினஸ். இப்போ என்ன மாறிடுச்சு? பக்கா ராயல் பிசினஸ். எது இப்போ உள்ளதுலேயே மெடிக்கல் ஃபீல்டு. வருத்தப்படக்கூடாது, நான் சொல்றதுல உண்மை இருந்துச்சுன்னா ஏற்றுக்கணும். டாக்டர்ஸ் கமர்ஷியலாக மாறிக்கிட்டு இருக்குது, கார்பரேட்டாக மாறிக்கிட்டு இருக்குது. ஊழியமும் அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு. பெரிய ஊழியக்காரன், சின்ன ஊழியக்காரன், எதை வச்சு எடை போடுறீங்க? பெரிய பில்டிங் வேணும், பெரிய ஃபேமஸ் வேணும், பெரிய கூட்டம் வரணும், அவருக்கு 2-3 சேனல் இருக்கணும், பணம் நிறையா இருக்கணும், அவர் முதலமைச்சரோட பேசணும், மந்திரியோட பேசணும், அவருக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபார்ம் ஆயிட்டார்னா அவர் தான் பெரிய ஊழியக்காரன். இயேசுவோடு பேசிக்கொண்டு, கர்த்தரோடு வாழ்ந்து கொண்டு, வாழ்க்கையை சுத்திகரித்து கொண்டு ஒரு குடிசையில் இருக்கிற ஒரு தேவ மனுஷனை யாரும் நிதானிக்கிறது இல்லை. அந்தோ பரிதாபம். பூமியிலே பெரியவன் எனப்பட்டவன் பரலோகத்தில் சிறியவனாயிருப்பான், பூமியிலே சிறியவன் எனப்பட்டவன் பரலோகத்தில் பெரியவனாயிருப்போம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் அற்புதத்தை செய்தோம், அசுத்தாவிகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம். இதையெல்லாம் யார் நாமத்தில் செய்தோம்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் தானே செய்தோம் என்று சொல்லுவார்கள். கர்த்தர் அப்பொழுது அவர்களை பார்த்து சொல்வாராம், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒருபோது உங்களை அறியவில்லை. ஏன் உண்மை பேரத்தானே சொன்னேன்? ஏன் நீங்கள் ஊழியக்காரங்களாம் தூசிக்கிறீங்களே சார் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில்? அவர் இயேசுநாதர் பாட்டு தானே சார் பாடுறாரு. யார் பாட்டை பாடுறாரு? இயேசுநாதர் பாட்டு தாங்க பாடுறாரு. ஒரே அலுமினிய பாத்திரம், ஒரே சில்வர் பாத்திரம் ஒரு வீட்டில் இருக்குங்க, ரெண்டும் ஒரே மெட்டல். ஒன்று சாணி சட்டி, ஒன்று சாப்பாடு சட்டி. ஒன்று சாணி சட்டி, ஒன்று சாப்பாடு சட்டி இருக்கிறது ஒரு வீட்டில். ஒன்று சாணி சட்டி வாசப்படியில் இருக்கும், சாப்பாடு சட்டி டைனிங் டேபிளில் இருக்கும். ரெண்டு என்ன மெட்டல்? எவர் சில்வர் அல்லது அலுமினியம். ரெண்டும் ஒரே மெட்டல், ஒரே வீடு, ஒரே ஆட்கள் பராமரிக்கிற, ஒரே பெண் அந்த வீட்டுடைய தலைவி பராமரிக்கிற பாத்திரம் அல்லது பயன்படுத்துகிற பாத்திரம், ரெண்டுமே ஒரே மெட்டல் தான். ஆனா இருக்கிற இடம் வித்தியாசம். உள்ள இருக்க சரக்கு வேற. உள்ள இருக்க சரக்கு, ஒண்ணுல சாணி இருக்கு, ஒண்ணுல சாப்பாடு இருக்கு. சாஸ்திரிமாரே, என்ன இது? 2 கல்லை பிளந்து ஒன்றில் நடைபதியாக்கி ஆசனத்தில் போட்டு அமருகிற, இன்னும் ஒன்றை தெய்வம் என்று மூலையிலே வைக்கிற, இந்த 2 கல்லில் எந்த கல் ஈசனுக்கு உகந்த கல்? படியும் அந்த கல் தான் செஞ்ச, சாமியும் அந்த கல் தான் செஞ்ச. அந்த படியில் இருக்க கல்ல பின்னாடி பேக்ஸை வச்சு உட்கார்ற, அங்கே போய் அபிஷேகம் பண்ற, அங்கே வந்து சாமியை கும்பிடுற. இந்த 2 கல்லில் என்கிட்ட சொல்லு உண்மையா, ஈசனுக்கு இறைவனுக்கு உகந்த கல் எந்த கல்? இந்த 2 பாத்திரத்துல கனமுள்ள பாத்திரம் எது? எல்லாம் பாத்திரம் நினைக்க கூடாது, எல்லாம் ஊழியன் நினைக்க கூடாது, எல்லாரும் பாடுறது இயேசுநாதர் பாட்டு தான் நினைக்க கூடாது. இட் இஸ் ராங். விளம்பரம் ஒரு நாள் உண்மையாயிராது. அந்த காலத்தில் நான் காலேஜில் படிக்கும்போது ரீகல் அந்த சொட்டு நிலத்துக்கு ஒரு விளம்பரம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சொட்டு நிலம் என்று கேட்காதீர்கள், என்ன 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 சொட்டு நிலம்? ரீகல் சொட்டு நிலம் என்று கேளுங்கள். போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள், விளம்பரம் வரும். அடுத்து ஒரு ஏரியல்னு ஒரு வாஷிங் பவுடர் வந்துச்சு. அதில் ஏடில் என்ன ஹைலைட்னா, சிலது மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிடும். தேடிக்கிட்டே இருக்க போகிறீங்க, தேடிக்கிட்டே இருக்க போகிறீங்க. வந்தோடனே என்னத்தை தேட போகிறோம்னா, அழுக்க தேடிக்கிட்டே இருக்க போகிறீங்க போட்டான்னு. எங்கள் பசங்க இங்கே மலையாளி பேச சொல்லுவாங்க, துணியை தேடிக்கிட்டே இருக்க போகிறாங்க போட்டா. இந்த பவுடரை போட்டால் துணியை தேடிக்கிட்டே இருக்க போகிறாங்கன்னு. வாழ்க்கையில் இப்படித்தான் ஏமாற்றுக்காரர்கள் நுழைந்து சத்தியத்தை சொல்வது போல பொய்யை சரியாய் செய்வார்கள். சத்தியம் பேசுகிறவங்க கூட உண்மையாக பேசுறது இல்லைங்க. அவ்வளவு ஃபோர்ஸாக, அவ்வளோ தைரியமாக பேசல. பொய் பேசுகிறவன் தைரியமாக இது பொய் என்று ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்து பேசுகிறான். ஃபேமஸ் ஆகிட்டார், மாற்றவே முடியாது. இப்போ ஒரு நடிகரை பார்க்க போன ஒரு பொண்ணு சொல்லுது, என் பையன் போனால் என்னங்க,
அவர் பக்கத்தில் தரிசனம் பார்த்துட்டேன். யார? நடிகரையா. இன்னொரு அம்மா சொல்லுது என் புருஷனை கூட அவரை தான் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு அம்மா சொல்லுது நான் பிரசவமாகிறதுக்கு முன்னாடி கன்சீவான பொழுதே அவரே நினச்சிக்கிட்டு இருந்தேன், குழந்தை அவரை மாதிரியே பிறந்துருச்சு. சமுதாயம் எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. ஒரு காலத்தில் தாயிற் சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சோர் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உலகில் பெருமைகள் அன்னை தந்தையே அன்பின் நிலை ஒரு பக்தன் பாடினான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவதிலும் சாலமும் நன்று. அன்னை என்றால் ஆண்டவனுக்கு அடுத்த இடம், பரிசுத்தமானவா. என் தாயை யாராவது பேசிட்டா அவனை ஒரு மகன் கட்டாயம் கொலை செஞ்சிருவான். செய்வானா இல்லையா? இப்போ செய்ய மாட்டான். எங்கள் காலத்தில் இப்போ தகப்பன்மார்கள் தன் பெற்ற மகளோடு அசிங்கமாக இருந்ததாக நிறைய வழக்கு வந்திருக்கும் கோர்ட்டுக்கு. பார்த்துருக்கீங்களா ஐயா? போஸ்கோ சட்டம் என்ன சட்டத்தில் இருக்குல்ல, வந்து அது ஜட்ஜஸ் எல்லாம் கொந்தளிச்சு எத்தனையோ ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை போடுவாங்க. காதில் கூட எங்கள் காலத்தில் அதை கேட்டாலே எங்களுக்கு ஒரு வருஷம் ஒரு 10 வருஷம் தீட்டு மாறி. தந்தை செய்த தவறை கேட்கும் போதே நமக்கு அப்படி இருக்குமானா, தாய் ஒரு மகனிடத்தில் அப்படி இருப்பாள் என்றால் நினைக்க முடியுமா உங்களால்? வந்துருச்சுல்ல, இப்போ டெய்லி கேஸ் வருது. தாய் தன் மகனை கெடுத்தால் மகன் தாயை கெடுத்தான் என்று. ஏன் தெரியுமா? சமுதாய கட்டமைப்பு மாறிக்கொண்டிருக்கிறது. மிருகங்களைப் போல மனிதர்கள் மாறுகிறார்கள். மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடுச்சு. மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். மனக்கண்கள் குருடாக்கி போய்விட்டது. ஆன்மீகத்திலும் சரி, உலக மனுஷனும் சரி, வியாபாரத்திலும் சரி, இன்றைக்கு போலிகளின் கூட்டம் தான் மிகுதி. இதற்கு மத்தியில தான் கர்த்தர் நீங்க எப்படி தேடணும், ஆண்டவர் சபைக்கு எப்படி வரணும், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எப்படி போகணும். நீங்க போனீங்கன்னா சில பாஸ்டர் மட்டும் நிறைய குறை இருக்கும். இதைத்தான் என்ன ஆண்டவர் சொல்லிட்டு போனாரு, அவங்க சொல்றதை செய்யுங்க, அவங்க செய்யின்படி செய்யாதிருங்கள். அவன் உனக்கு மாதிரி இல்லை, அவன் பேசுகிற என் வார்த்தை தான் உனக்கு மாதிரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நான் வந்து பேசுகிறவனையும் பார்ப்பேன், அவன் லைஃப்பையும் பார்ப்பேன், அதுக்கு பிறகுதான் அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்குவேன். கை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா. நல்ல மரம் அதன் கனிகளினாலே அறியப்படும். பிரசங்கத்தினால அல்ல, வரங்களினால அல்ல. பாட்டின என்ன சொல்லுவாங்க, அங்கிள் அண்ணே நீங்கள் சூப்பராக பாடுறீங்கண்ணே, பழைய கீர்த்தனைலாம் எப்படி பாடுறீங்கண்ணே, அண்ணே நீங்கள் பிரசங்கம் பயங்கரமாக பேசுகிறீங்களே, யூ ஆர் எ மேன் ஆஃப் காட், நீங்கள் ஆண்டவருடைய கர்த்தருக்கு சோத்திரம். பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னா இயேசுவின் ரத்தம் ஜெயம். இங்கே எங்கள் பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்களேன், உங்கள் பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிசாசு பேசுதுப்பேன். நல்லா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, ஆசீர்வாதமாக இருந்தது, என்னை உயிர்ப்பித்தது. கைகளை தட்டி. ஒரு முட்டாப்பாயா, படிக்காதவன் அல்லது செம்படவன், மீனவன், முந்திரி கொட்டை மாதிரி எப்பொழுதும் பேசுகிற ஒரு பேதுரு பேசுகிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி படிக்காத ஒருத்தன் பேசுகிறான். 3000 பேர் இருதயத்தில் குத்துண்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானமும் பெற்றார்களாம். கைகளை தட்டி. இப்போ 140 கோடி இந்த இந்தியாவில் இருக்கு. ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. எந்த ஒரு பாஸ்டரை காட்டுங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா? நாக்கு ஒழிக்க தான் உதவும். நான் சொல்லுவேன், இந்த எஸ் ஜானகின்னு ஒரு அம்மா பாடிட்டு இருந்தான், பின்னங்கி பாடிக்கமா இருக்காங்க, தெரியுமில்ல உங்களுக்கு? அவங்க பயங்கரமான சிங்கர், அவங்க டேலண்ட்டுக்கு பக்கத்தில் யாரும் போக முடியாது. அவங்க கேட்டபோது நான் மியூசிக்கே படிக்கலைன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எஸ்பி பாலசுப்ரமணியன் ஒருத்தர் இருந்தார், இறந்து போயிட்டார். அவருடைய வாய்ஸுக்கு மயங்காதவங்க யாரும் இல்லை. அவரும் சொன்னால் நானும் மியூசிக் படிக்கலைன்னாரு. மியூசிக் படித்தவாளையும் பார்த்தேன், மேடையோடு நின்றுட்டாங்க. படிக்காதவளையும் பார்த்தேன், உலகமெல்லாம் பிரசித்தமாயிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறேன், மியூசிக் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கணும். ஆனால் தன்னுடைய அந்த படிப்பை மட்டுமே நம்பி ஃபீல்டில் நிற்கக்கூடாது. கையை தட்டுங்களேன். எல்லாருக்கும் தெய்வம் ஒரு தாளந்து கொடுக்குறார். தாளந்து என்பது வேற, வரம் என்பது வேற. நல்லா புரிஞ்சுக்கங்க. டேலண்ட் இப்படின்னா ராஜாவுக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காரு. எம்எஸ் ஐடி படிச்சுட்டு இப்போ அங்கே உட்காந்து கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணதுக்கு ஒரு டேலண்ட் எனக்கு தெரியுமா? இப்போ சுகன்யாவுக்கு டீச்சிங் டேலண்ட்டு,
அவருக்கு அந்த ஆடியோவில் எக்ஸ்பர்ட் டாக்டரேட் வாங்கி அவருக்குள்ள டேலண்ட்டு யார் எம்மாங்க இன்ஜினியரே கூப்பிட வேண்டான்ட்டார்னா பார்த்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட டேலண்ட்டு. இவர் வந்து கீபோர்டு விட்டார்னா ஏஆர் ரஹ்மான் மாதிரி நினச்சிக்கிட்டு உட்காந்துறாரு. எனக்கு தொட தெரியுமா, ஆனால் எனக்கு குறை சொல்ல தெரியுங்க. என்ன வாசிக்கிற, என்ன ஆடியோ வச்சா, என்னடா எம்எஸ்சி ஐடி படித்த, எனக்கு அது தெரியும். ஏன்னா எனக்கு வாசிக்க தெரியாது, விவரம் தெரியும். உனக்கு வாசிக்க தெரியுது, விவரம் தெரியல. 27 வருஷத்துக்கு முன்னாடி நான் காரை தொட்டேன். அன்னிலேருந்து இன்னைக்கு வரை எனக்கு கார் ஸ்டேரிங்கை கூட பிடிக்க விட மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் காரில் பேஸ்ட் வச்சு ஒட்டினது மாதிரி பென்னி போய் உட்காந்துக்குமா. புது கார் ஏதோ வாரணும்னா நான் போய் நின்று ஜெவமெண்ட்டு ஒரு அப்போ பயமாக இருக்குங்க, கை காலம் நடுங்குது. கார் நான் தான் ஓட்டிக்கிட்டு திருவனந்தபுரமே போவேன். இந்த இருக்க பயல்களுக்கெல்லாம் டிரைவிங் சொல்லி கொடுத்ததே நான் தான். இப்போ எனக்கு கார் ஓட்ட தெரியாது. ஆனால் எப்படி ஓட்டணும், என்ன மாதிரி பண்ணணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே போவேன். அப்போ ஒரு சிலருக்கு கோபம், நான் ராத்திரி பகலாக உழைக்கிறேங்கய்யா. ஒரு வேலைக்காரன் எஜமான்ட்ட கேட்டான், நாயா உழைக்கிறேனே தனத்த மாதிரி. இப்போ வரும்போது கூட சர்ச்சுக்கு போகிறத விட்டுட்டு போட்டு தொடச்சிக்கிட்டு இருந்தேனே. அவனுக்கு ஏன்டானே, யாரும் வந்துட்டாங்கன்னா வீடு அசிங்கமாக இருக்குல்ல. சரி சரி சாமி போயிட்டு வரேன். யாரா இப்போ வந்துட்டாங்கன்னா என்ன, நீ கூட்டிக்கிட்டு இருப்பா, சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கூப்பிட்டு மெனி வந்து சமையல் பண்ணட்டும், மற்றவங்கெல்லாம் எல்லாம் பண்ணட்டும். கடைசியில் ஆமேன் போடும்போது உள்ள நுழைச்சு பிதா குமாரன் ஸ்பிரித்து சார்ந்துனாலே ஆமேன்னு சொல்லிட்டு போயிருங்க. மாடா உழைக்கிறேன், என்ன எனக்கு போய் 5000 ரூபா கொடுக்குறீங்க, ஒன்றுமே இல்லை. அந்த அவன் தடவிக்கிட்டே உட்காந்துருக்கான், அது லைவ் வர மாட்டேங்க, ஒன்றும் வர மாட்டேங்க, அவனுக்கு சம்பளத்தை கூடுதல் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு நாள் என்கிட்ட சொன்னான். வச்சுக்க எங்களுக்கு கற்பனையில் இதான் போட்டு கொடுக்கறது. வெளியே வந்தது மல்லு கட்டுறாங்க. அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ அப்படியாப்பா உனக்கு வருத்தமாக இருக்கா? ஆமாம், இன்னைக்கு எவ்வளோ உழைக்கிறாங்க. நான் படுக்கும் போதே ராத்திரி சாப்பாடு 2 மணி ஆயிரும். உடனே இப்படி உழைக்கிறேன், என்ன எனக்கு இவ்வளோ சம்பளம் குறைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னோடனே சரி. முதலாளி யோசிச்சார். ஒரு காலை வண்டி அந்த பக்கமாக ஒரு பொதி ஏற்றுக்கிட்டு போகுது. அவன் ஒன்று சொன்னார், ஏய் தம்பி தானே அங்கே வா, இந்த வண்டி போகுதுப்பா ரோட்டில், அது என்னென்னு விசாரிச்சுட்டு வா அப்படியும். ஓடி போனான். வந்தான், பைக் எடுத்து போயிட்டான்ல. இப்போ அப்போல்லாம் பைக்கில் நடந்து. அங்கிள் அது வந்து பொதி ஏற்றுக்கிட்டு போகுது அங்கிள். என்ன ஏற்றிக்கிட்டு போகுது? பொதியத்தை நான் இங்கேருந்து பார்த்துட்டேன். சரி திருப்பி வந்துட்டான். திருப்பி என்ன பொதி அப்படின்னு கேட்டுவா அப்படின்னு திரும்பி போனால் அது வந்து பெட்ரோல் பல்க் தாண்டி அங்கே போயிடுச்சு. ஒரு கிலோமீட்டர் போயிடுச்சு. ஓடுறான் நாக்கு கிடைக்க. அது மிளகாவத்தை ஏற்றிட்டு போதா அங்கிள். எங்கேருந்து? அப்படியா, என்ன மிளகாடா, சம்பாவா குண்டு மிளகாவா? இங்கே ஒன்று பறவை போயிடுச்சு. ஓடுறான், ஓடிட்டு வந்தான். அது சம்பாவத்தலாம் அங்கிள் அப்படின்னா. அப்படியா, என்ன ரேட்டு கொடுப்பாங்களாம்? ரீட்டெயிலா ஹோல்சேலா, சில்லறை விலையா மொத்த விலையா அப்படிங்க. இப்போ சாமியநல்லூர் போயிடுச்சு. போயிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு ஒரு 20 தடவை போயிட்டு வந்துட்டாங்க. நான் கிடைக்குது இனிமேல் எனக்கு அப்படி உட்காந்தான். மேனேஜரை கூப்பிட்டு எப்போ தம்பி ஒரு வண்டி போச்சு போதி ஏற்றுக்கிட்டேன்னு கேட்டுவார். பணம் போனான், வந்தான், சொன்னான், சார் வண்டி திருமங்கலத்துலேருந்து என்ன வாடிப்பட்டி சந்தைக்கு மிளகாவத்தை ஏற்றிட்டு போகுது சார். சம்பா மிளகா கிலோ வந்து 68 ரூபா, மொத்தமாக வாங்கினோம்னா 60 ரூபான்னு கொடுப்பாங்களாம். இத்தனை கிலோ இருக்குது சார், எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டான். என்ன போய் பார்த்து சொன்னேன், என்ன போகணும் இவன் என்ன பார்க்க சொன்னேன், இந்த வண்டியை விசாரிச்சுருவானா 15 தடவை போனான். அவன் ஒரு தடவை அப்படின்னா இதுக்கு தாண்டா அவனுக்கு 1000 ரூபாயும் உனக்கு 500 ரூபாயும், கோடாலி வெட்டுக்காரனுக்கு 3 ரூபாயும், கோடாலி சொல்கிறவனுக்கு 10 ரூபாயும். உழைக்கிறவனுக்கு குறவும் புத்தியா செய்கிறவனுக்கு கூடுதலும். நம்ம புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கைகளை சட்டி புத்தி உள்ள ஆராதனை, புச்சி உள்ள ஆராதனை வேணும். ஏனோ தானே இல்லை. ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் வாங்க, அங்கிள் திட்டுவாங்கலாம் வரக்கூடாது. மூஞ்ச பத்துருவேன். ஆண்டவரை நேசித்து வரணும், அவரை காக்க வைக்கக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்மை முதல்ல பரிசுத்தப்படுத்தி, இன்னைக்கு ஆராதனைனா நைட்டிருந்தே உங்களை சுத்தமாக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே நாளைக்கு சர்ச்சுக்கு போகிறேன், என் நிமித்தம் ஒரு தடை அங்கே வரக்கூடாது.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இந்த அட்வைஸ் கூட நான் பண்ணாட்டி இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை தீங்கு நாளில் அமர்ந்திருக்க பண்ணி உங்களுடைய வசனத்தை கொண்டு கடிந்து கொண்டு சிச்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா சொல்றேன் பாருங்க. அவர் சமீபமா இருக்கையில் அவருக்கு செவி கொடுங்கள். அவர் பக்கமா இருக்கும் போதே பிடிச்சுக்கங்க. நான் அங்க போறேன், கிரிக்கெட்டுக்கு போறேன், விளையாட போறேன், ஆராதனை அந்த அவட போய் அச்சன் பிரசங்கம் ஒன்று இன்னைக்கு ஐயா எந்த இடுப்பெல்லாம் வேதனைக்குதாங்க. கிரிக்கெட் விளையாடும் போது இழுப்பு வேதனை இல்லையா? அச்சம் பிரசங்கம் பண்ணதை கேளு. ஒரு வார்த்தையாவது வசனம் தானே வரும் பேசுவாங்க. எதையோ சுற்றி வளைச்சி பேசினா கூட பொண்டாட்டி மசாலா சார்லேருந்து அமெரிக்கா போர்லேருந்து பேசினாலும் சரி, ஒரு வசனம் வரும்ல, அது உனக்கு தான் பாஸ்வேர்டு. ஆன்லைனுக்கு போகணும். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். எந்த சபைக்கு போனாலும் சரி, உங்கள் பாஸ்டருக்கு கீழ்ப்படிங்க, உங்கள் சபைக்கு ஒழுக்கமாக போங்க, உங்களுடைய ஆராதனையிலே பங்கெடுங்கள். மொபைலில் பார்த்துக்கலாங்கலாம் நினைக்காதீங்க, நிழலாக போயிடும். செத்தனைக்கு எல்லாரும் மொபைல்லே பார்த்துட்டு உட்காந்துருவேன். தூக்குறதுக்கு நாதி கிடையாது. அப்போ நாதி எத்த போனோம், நடுவில் செத்த போனோம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மதுரையை பார்க்காதவன் மகாபாவி, மதுரையில் செத்தவன் கழுத பிறவி. மதுரையை பார்க்காதவன் மகாபாவி, மதுரையில் செத்தவன் கழுத பிறவி. மதுரை ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிட்டி, இந்த டெம்பிள் அது இதெல்லாம் இருக்குது, அழகான இடங்கள் பார்க்கலான்னு. இப்போ அசிங்கமான நகரம் இந்தியாவில் எதுன்னு சொல்கிறாங்க? மதுரை. தமிழ்நாட்டில் எது அசிங்கமான நகரன்றாங்க? மதுரை தான்றானுங்க. பொல்யூஷன். நம்ம வாழ்க்கையில் எதை எப்பொழுது தேட வேண்டுமோ தேடணும். 4 நாளாகிவிட்டு நான் நிம்மதியாக உறங்கி, அத்தனை பலவீனம், அத்தனை மெடிசன், அவ்வளவு டயர்டு, தூக்கி விட்டு தான் என்னை உட்கார வைக்கணும். இதற்கு மத்தியிலும் ஆண்டு கால ஆராதனை இருக்கு, நேற்று நைட்டு கூட ப்ரேயர், அவ்வளோ மக்கள். இனி மாதத்தில் ஒரு தடவை தான் என் பிள்ளைங்க வருவாங்க. அவங்ககிட்ட நான் பேசாமல் என்ன அனுப்ப முடியும்? உட்காந்து பேசி வாழ்க்கைக்கு தேவையான வெளியே பிரசங்கம் பண்ணுற பிரசங்கத்தை உள்ளே பண்ண யூஸ் இருக்காது, உள்ளே பேசுகிறத வெளியே பேச முடியாது. பேசி அனுப்பிட்டு அப்புறம் நான் ஜெபம் பண்ணிவிட்டு வசனம் போட்டுட்டு என் பர்சனல் ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த பசங்களுக்கு சொல்ல வேண்டியது நான் சொல்லிவிட்டு இதெல்லாம் செஞ்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு, நீ உங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான். உனக்கு சமைக்கிற வேலை, உனக்கு பிள்ளைய பார்க்குற வேலை, உனக்கு காலையில் ஒரு 5 நிமிஷம் பேசணும், கீபோர்டு வாசிக்கணும் வேலை, உனக்கு மிச்சர் எப்படிலாம் சாப்பிட்றலாம், அதை மிச்சரை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம். எனக்கு ஒரு வேலையா? உன்னைய பார்க்கணும், உனக்கு போஷிக்கணும், எல்லாத்தையும் செய்யணும், தேவையெல்லாம் சந்திக்கணும், நாம் பரிசுத்தமாகணும், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும். என் மண்டை வெடிச்சிடாது. அத்தனைக்கு மத்தியிலும் தேவ கிருபைக்காய் இப்பொழுது காத்திருக்கிறேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபைக்காய் காத்திருக்கேன். தயவு செய்து ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகாதீங்க. யார் வராட்டி பரவாயில்ல, எவனையும் பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதியும், இந்த பிளஸிங் ப்ரேயர் டைம் ஆசீர்வதியும், இந்த இடத்துக்கு நிறைய ஆட்களை கொண்டு வர, என்னையும் என் பிள்ளையும் ஆசீர்வதிங்க, என்னை இந்த ஆராதனைக்காக பரிசுத்தப்படுத்தும் சுவாமி, என் பாவங்களெல்லாம் மன்னியும். ஜெபம் பண்ணுங்களேன் அல்லது நடங்களேன். இந்த கிரவுண்டு முழுதும் நடந்து நாங்கள் ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் கட்டணும், ஆண்டவர் சீக்கிரம் எங்களுக்கு தேவை, சந்திங்கப்பான்னு அழுது குமிங்க. நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்ல. நெகேமியா என்ன சொன்னான்? வாருங்கள் எழுந்து கட்டுவோம், நான் கட்டுகிறேன், வாங்க எனக்கு பிள்ளை, வாருங்கள் எழுந்து கட்டுவோம். ஒவ்வொரு பகுதியை ஒவ்வொரு குடும்பமாக கட்டியிருக்கு. அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் வாசிக்கும் போது நெகேமியாவில் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு ஏற்றா இந்த செவத்தை அவன் கட்டினான், அங்கேருந்து அத்தனை கிலோமீட்டருக்கு அவன் கட்டினான் அப்படின்னே இருக்கும். இந்த கான்ட்ராக்டரை மாற்றி விட்டு நமக்கு மட்டும் அந்த பிட்டை இன்னும் போடலை. பார்த்தீங்களா? அங்கே இருக்க கான்ட்ராக்டர் போட்டார், இங்கே இருக்க கான்ட்ராக்டர் இன்னும் போடலை. இந்த தனித்தனியாக கொடுக்கறல அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது. பார்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரு மனதோடு எழும்புவோம். ஒரு அல்லேலூயா. நெருப்போடு விளையாடாதீங்க. ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஏமாத்தினா கொஞ்சம் காலம் கட்டிக்காரன் பொய்யும் பொருட்டு எவ்வளோ நாளைக்கு, அதுக்கப்புறம் நீ நிப்ப வர்றி நொந்து நூலாகி அவமானப்பட்டு காரி தூ அப்படின்னு மூஞ்சில் துப்புவாங்க. கேவலப்பட்டு போவ. ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க. கேவலப்பட்டு சந்தி சிரிச்சிரும். ஆண்டவருக்கு விரோதமாய் அந்தரங்கத்திலே பாவத்தை செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் மனுஷன் பார்க்க மாட்டான். இப்போ நான் கேட்பற கொஞ்சம் சகோதரிகள் மன்னிக்கணும், கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், ஜீரணித்துக் கொள்ளுங்கள். நான் நேற்றெல்லாம் கோட் ஷூட் போடுறேன், நல்லா இருந்துச்சா?
நல்லா இருந்துச்சு. தம்பி மாதிரி சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சா ஜோஸ்வா? சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஓகே ஓகே. அப்போ இன்றைக்கும் ஒயிட் அண்ட் பிளாக் போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன். அப்போ அங்கிள் என்னைக்கு வந்தாலும் பயக்காக ட்ரெஸ் பண்ணுவார், சூப்பராக இருக்கார். டை கட்டி கண்ணாடி போட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு ஜம்மு ஜில்லுன்னு வரையப்பா அண்ணன் ஜில்லுன்னு வந்தாச்சுங்க. இப்படிப்பட்ட நான் இன்னர் போடாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னர் போடாது உங்களுக்கு தெரியாது, எனக்கும் யாருக்கும் தெரியும்? கற்றுக்குது. பிரசங்கம் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, ஜெபம் நல்லா இருக்கு, ஊழியம் நல்லா இருக்கு, ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கு. அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை. கேவலமல்ல உங்களுக்கு? அந்தரங்கத்தில் நீ நிர்வாணியாய் இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் சரிபடித்துக் கொண்டு உங்களுடைய வஸ்திரத்தை, இன்னர் கார்மெண்ட்ஸ், உள்ளாடைகளை, அப்படின்னா இந்த சாதன உலக பிரகாரமான ஆடை இல்லை, உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை, உங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கக்கூடிய அந்த மகிமையை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். கைகளை தட்டி தரித்துக் கொள்ளுங்கள். ரிப்பண்ட் ஆகுங்க. ஏனோ தானோ ஏதோ பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு. நான் முந்தான அண்ணன் தம்பி வந்து கேட்டார், 31 ஸ்தோத்திர கூடத்துக்கு ஏன்னா இவ்வளோ கோபமாக பேசினேன், டென்ஷனாக இருந்தீங்களே ஏன்னு. இல்லைப்பா, நான் அவ்வளவு கண்ணீரோடு உபாசத்தில் உள்ள செத்து போயிடுவோமா நினைக்க, அவ்வளவு சீரியஸ் ஆயிடுச்சு எனக்கு ஃபாஸ்டிங்கில். ஆனாலும் உபாசம் மட்டும் வெளியே வந்து ஸ்தோத்திர கூடத்துக்கு பக்கத்தில் கிள்ளி விளையாண்டுக்கிட்டு, குழந்தைய வச்சு விளையாண்டுக்கிட்டு, பக்கத்தில் என்னக்கா அந்த ஸ்டட்டு இப்படி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க தம்பி. எப்படி இருக்கும் எனக்கு? வசனத்தை தொடங்குற எல்லாரும் அங்கங்கே பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. தலையில் இடி விழாது. நான் சில நான் அப்படி ஜெபம் பண்ணிடுவேன், பார்த்துக்கங்க. பேசாமல் கோவம் வந்துச்சு, கட்டாயம் மேலே வந்து இறக்குன்னு சொல்லிடுவேன். இன்னும் இப்படி சொல்லலாம் ஐயா, சொல்லுவேன் நான். ஆண்டவர் சமூகத்தில் பயபக்தி இல்லாமல் உட்கார்ந்தீங்க பார்த்துக்கங்க. ஒரு பயம் வேணும். வீட்டில் பாருங்க, என் பேரையா மேலே எடுத்து எந்த ஏடி விளையாடுறான், ஆனால் வெளியே வந்து ஜெபம்னு சொன்னால் பயந்துடுறாங்க. வித்தியாசம் காட்டுறான்னா அது அப்பேன், இது தேவ மனுஷன், அப்படி வித்தியாசம் காட்டுறான். கைகளை திட்டுங்களே, அது அப்பேனா அப்பைங்கிட்ட அப்படி தான் பேசுவேன், எனக்கு அது வேணும் அப்படி கேட்குறான். என்னைக்கிட்டேயே அதிகமாக எதிர்த்து பேசுகிற ஒரே நபர் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கவர் தாங்க. 30 வருஷம் ஆயிடுச்சு. பென்னி இப்படி நின்றுட்டு தலை நிமிர மாட்டான். என் பேரன் பயங்கரமாக பயப்படுவான். தானே வந்து அதுக்கு 2 வாரத்துக்கு மேலே பேச மாட்டான். ஆனால் வாய் கிளியிற ஒரே நபர் அவர் தான். ஆனால் அதிகமாக என்னை மரியாதை கொடுக்குறவன், அன்பு காட்டுறவன் அவன் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவரை கர்த்தர் சிட்சிக்கிறார். நீங்கள் ஏன் இவ்வளவு சொன்னா, இன்னைக்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 103, 3, 4 வசனங்கள் வாசி மகளே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. கையை தட்டுங்களேன். உன் பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி மீட்டு, அழிவுக்கு விலக்கி, நோய்களை குணமாக்கி, இத்தனை செஞ்சுட்டு உனக்கு ஒரு கிரீடம் வைக்கிறாராம். அந்த கிரீடத்துக்கு என்ன பேரு? இரக்கம் நன்மை. கையை தட்டுங்களேன். இரக்கம் என்னும் கிரீடம். உனக்கு இரக்கங்களினால் முடிசூட்டி. ஆண்டவர் உன் எல்லா அக்கிரமத்தை மன்னிச்சாரு, பாவத்தை மன்னிக்கிறாரு, வியாதியை சுகமாக்கி விடுகிறார். உனக்கு இரக்கம் என்னும் கிரீடத்தை வைக்கிறார், சிரசிலே முடிசூட்டுகிறார். அதுல வைக்கிறான் கூட இல்ல, முடிசூட்டி. ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலேன்னு ஒரு பாட்டு பாட்டுறாங்க. முடினா என்னது? டோப்பா விக்கா இல்லை, என்ன பாட்டு? என்னது அது? முடினா முடி சூட்டுதல்னா கிரீடம் சூட்டுதல், பட்டமளிப்பு விழா, ராஜனாக பட்டமளிக்கிறது. தேவன் கிருபையின் கிரீடத்தை ஒன்று சிரசிலே வைக்கிறார். தம்முடைய பிள்ளையாகும்படி அதிகாரம், அவரோடு நெருங்கி பேசுகிற அதிகாரம். 12 சீடர்களை 3 பேரை மட்டும்தான் பர்சனலாக கூட்டு போவார். யாக்கோப்பு, யோவான், பேதுரு. இந்த 3 தான் பர்சனலாக எப்போ பார்த்தா. அப்போ 12 பேரை வெறுத்தார்னு அர்த்தமா? அவருக்கு தெரியும் எவனை எந்த இடத்துல வைக்கணும்னு. கைகளை தட்டி, என் அளவு அவருக்கு தெரியும், என் மெஷர்மெண்ட் அவருக்கு தெரியும். நீ எப்படி ஆள்றா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுதானே யூதாசை எடுத்தாரு, பேதுருவையும் எடுத்தாரு. தன்னை காட்டி கொடுப்பான்னு தெரியும், எடுத்தாரு. தன்னை மறுதளிப்பான்னு தெரியும், சொல்லிட்டார்ல முன்னாடி, நீ என்ன மறுதளிப்பான்னாரு. நானா
அவருக்கு தெரியும் ஒரு மனுஷனை அவனுடைய இருதயத்தை எங்க வைக்கணும், இவன் யாருங்கிறது உள்ளந்திரியங்களை அறிகிறவருக்கு தெரியும். எனக்கு அந்த இடம் கொடுக்கலையே அப்படின்னு நீங்க கவலைப்பட்ட பிரயோஜனமே இல்லை. God knows everything and all. தேவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர். இந்த நம்முடைய வாழ்க்கையில பச்சைபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாத்தையும் பிரித்து பார்க்கிறவர் அல்ல, அவனவனே அவனுடைய இடத்துல வைக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனவனே அவன் அந்தந்த இடத்துல வைத்து விடுகிறவர். இரக்கத்தினால் உங்களை முடிசூட்ட போடுறான். இப்போ இந்த இடம்னு சொன்னேன், இறக்கம்னு வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் காமன் தாங்க. கையை தட்டுங்களேன். அந்த இறக்கம் பெறணும். நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? பெரிய பாவி சின்ன பாவி விபச்சாரக்காரன் திருடேன் அப்படின்னா இல்லை, இறக்கம் பெற்றவங்களா மாறுங்க. நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், இன்னும் வர முடியாது, அதெல்லாம் இல்லை. அவன் சின்ன பாவம் செஞ்சான், பொய் சொல்லிட்டேன், தாத்தா நான் அவனை மாதிரியா, அவன் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் யாரோ பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு தான், நான் அவனை மாதிரியா தாத்தா, நான் வந்து கொஞ்சம் அம்மாட்ட எதிர்த்து பேசிட்டேன், இது பாவமா தாத்தா? இதுவும் பாவம் தான், அதுவும் பாவம் தான். அது பெரிய பாவம், இது சின்ன பாவம் இல்லை. நீங்க சொல்றீங்க பாவம்ன்ற உடனே நமக்கு மனசுல வருவது விபச்சாரம், அசுத்தம், செக்ஷுவல் பிரச்சனைகளை மட்டும்தான் நம்முடைய மனம் இன்னைக்கு வர பாவம்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படிதானே? காமன் அப்படிதானே? ஏதாவது செக்ஷுவல் பிரச்சனைகளை, பாலியல் சார்ந்த உறவுகளை மட்டுமே, பிரச்சனைகளை மட்டுமே பாவம்ங்கிறது. வேதம் சொல்லுகிறது பொய்யனும் பொய்யான இடுகிறவர்களும் பொய்யின்படி செய்கிறவர்களும் நகரத்திற்கு புறம்பெயர்ப்பார்கள். ஒரு லிஸ்டே கொடுக்குது. இப்படி பொய் சொல்ற, விபச்சாரக்கார, ஆண் படிச்சுக்கார, சுய பண்ணிச்சுக்கார, பொய்யரும் பொய் ஆணை இடுகிறவர்களும் நகரத்துக்கு புறம்பே இருப்பார்கள். அப்போ பொய் சொன்னா கூட நீ நரகத்துக்கு தான் போவ. பொய்யை நம்பி அதன்படி செய்கிறவர்கள், சினிமாவை நம்பி அதன்படி செய்கிறவர்கள், சினிமா நடிகனை நம்பி அதன்படி செய்கிறவர்கள், இந்த உலகத்துடைய காரியத்தை நம்பி அதன்படி தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்கள், உலகத்தின் மேன்மையை உண்மை என்று நம்புகிறவர்கள் நகரத்துக்கு புறம்பே, பரலோகத்துக்கு, சொர்க்கத்துக்கு புறம்பே இருப்பார்கள். முன்னே சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன். முன்னே நான் சொல்லியிருக்கிறேனே, அதைத்தான் சொல்றேன். அப்போ உங்க வாழ்க்கையில அது சின்ன பாவம், இது பெரிய பாவம். அங்கிள் நான் அப்படிலாம் அந்த பொம்பளை மாதிரிலாம் அப்படி இல்லை அங்கிள், நான் ஏத்து பேசினாலே பாவம்மா. அவர்கிட்ட கேட்டதான் தெரியும். நல்ல அரசியா அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் தான் சொல்லணும். ஏத்து பேசினாலே பாவம். ஏன்னா தலை இருக்கும்போது முண்டம் ஆடக்கூடாது. மனைவியை மனநோகம் செய்து தாழ்த்தினாலே பாவம், அங்கேயும் பாவம். மனைவியை தாழ்த்தி இழிவுபடுத்தி அடிமையாக வைக்க நினைச்ச உன்னைய கத்த சொல்லி முடிச்சு போடுவாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலானவங்க அல்ல, லைஃப் பார்ட்னர்ஸ். வண்டியோட சக்கரங்கள் ரெண்டு மட்டும் தேவை. அந்த ரெண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? முன்னாடி உள்ள வண்டி, பின்னாடி உள்ள சக்கரம், இந்த ரெண்டு சக்கரத்தையும் ஒரு செயின் இணைக்கும், தாம்பத்தியம். அதுதான் தாம்பத்தியம் இணைக்கும். இதில் பெடல் போடணும். வாழ்வு, தாழ்வு, நஷ்டம், துன்பம், இன்பம், மேடு, பள்ளம் எல்லாத்துலேயும் நீ தான் ஏன் மிதிக்கணும். அப்புறம் இதுக்கு இது பேர் என்ன பேர்? ஹேண்டில் பேரா, ஹேண்ட்பாரா? அது இங்கே நீதியும் சத்தியமும். அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போகணும், இல்லாட்டி குழியில் விழுந்து செத்து போயிடுவார். அடுத்து ஏதாவது ஒரு இடம் சடக்குன்னு குறுக்க வரும். ஒரு அம்மா லிப்ஸ்டிக் போட்டு கூட வரும். என்ன ஒரு ஜிம் பாடி, ஒரு 6 பேக் உள்ளவன் வந்து பல்லம் போட்டு அப்படி காட்டுவேன். அப்போ மனசு அலைபாயி பாதாளத்துக்கு ஓட போகும். அப்போ சரக்குன்னு ஒரு பிரேக்கை போட்டுடணும், சரக்கு நம்பிக்கணும். கையை தட்டுங்களேன், சுய கட்டுப்பாடு. கையை தட்டுங்களேன், சுய கட்டுப்பாடு. இந்த வண்டி எப்படி தான் ஓடணும்? என்ன சிஸ்டர் அங்கே பார்த்து சொல்லுங்க, வண்டி அப்படி ஓட்டியா? வண்டிய அப்படிதான் ஓட்டணும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கு மேலாக மனக்கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு நமக்கு வேணும். பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இரக்கம் என்னும் கிரீடத்தை வைக்கிறார். ஏசாயா 53:5 சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் பாடுபட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் வெந்தது, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம்.
அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஏசாயா 11:10 சொல்லுகிறது, அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசாயா 49:13 சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு என் மகிமையை காண்பிப்பேன். கையை தட்டுங்களேன். இஸ்ரவேலுக்கு என் மகிமையை காண்பிப்பேன். ஏசாயா 62 சொல்லுகிறது, அவருடைய மகிமை உண்மையில் உதித்தது. எத்தனை மகிமை பாருங்க. இஸ்ரவேலுக்கு மகிமை, தாபரஸ்தல மகிமையா இருக்கு, அவருடைய மகிமை உதித்தது. நீங்கள் புறஜாதிக்குள்ளே சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கையை தட்டுங்களே. நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை கட்டுப்படுத்தி வாழ்வது, நீங்கள் புறஜாதிக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய கர்த்தர் உன்னை மாற்றுவார். நான் சில நேரத்தில் கடிந்து கொள்ள மாட்டேன், கொஞ்சம் அப்படியே அவங்கள சைலண்டாக அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த உணர்வு கூட இருக்காத ஜெபம், பரிசுத்தம், வேத வாசிப்பு, கர்த்தருக்கு பயப்படுற பயம். நமக்கு ஒரு தடவை சொன்னால் எனக்கு கீழ்ப்படியாட்டு, ரெண்டா ரிப்பீட்டேஷன் இருக்காது பிரதர். நான் ரிப்பீட்டேஷன் அந்த அட்வைஸ் திருப்பி பண்ண மாட்டேன். அதனால வரும்போதே பிடிச்சிக்கங்க. வீட்டுக்குள்ளேயே அப்படிதான், ஒரு தடவை சொல்வேன் அதை தொடாதன்னு, திருப்பி தொட்டானா கண்டுக்கவே மாட்டேன். அது கட்டாயம் உடையும். ஒரு தடவை சொல்லினேன்ல, உடஞ்ச பிறகு வந்து முடிஞ்சுக்கிட்டு தலையை கொஞ்சம் அங்கே தெரியலப்பா சொன்னேன்லப்போ, காசு நான் தரப்பா கொடுக்குறேன், பிரச்சனை இல்லை, உனக்கு நஷ்டம் இல்லை. ஆண்டவர் அப்படிதான், விலைக்கரை அவர் கொடுத்துருக்காரு. அவர் இலவசமாக கொடுத்ததுனால தான் உங்களுக்கு திமிரி ஏறி போச்சு. கருப்பே இல்லாத வாழைப்பழம் 2 சிப்பு, கருத்து ஆட்டுக்குட்டி 1, கரிஞ்சாவா 1, வெத்தலை வாக்கு சூடம் சாம்பிராணி, மஞ்சப்பட்டு 1, அப்புறம் மிளகா மல்லியில் அரைச்சி அதற்கு சார் அதை படையில் போடணும். அவிச்சு நாக்கில் எச்சு போடாமல், குறிஞ்ச தலை நிம்பராமல், யாரை வடக்க பார்க்காத வடக்க சூலம், தெற்க பார்க்காத தெற்க சூலம், மேற்க பார்க்காத மேற்க சூலம், கிழக்க பார்க்காத கிழக்க சூலம், அப்புறம் எங்கே பார்க்காத குறிஞ்ச தலை நிம்பராம, யார்கிட்டையும் பேசாத, குறிப்பாக பொம்பளைகள்கிட்ட பேசாத. எங்கே போகிறேன்னு கேட்பான். இப்படி மந்திரவாதி வர சொன்னா, இவ்வளவும் கொண்டு வர சொன்னா, பரிகாரம் செய்யறேனா, அவன் ஊரடிச்சு உலக போகிறான், ஏண்டி நீ கேட்டா அதுக்கு போய் குறுக்கிட்ட சிரிக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு வா. அதனால யார்ட்டையும் பேசக்கூடாது. சொல்லாமல் கூட வந்து புருஷனுக்கு தெரியாமல் நகை நட்டு இருந்தால் அதையும் எடுத்துட்டு வா, மந்திரிச்சு தாரேன் அமைக்கிறவானா. நம்ம வாழ்க்கையில் போலிகளை கண்டு ஏமாந்து கொண்டிருக்கிறோம். இந்த போலியான வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். தேவனுடைய ஸ்தாபர ஸ்தலத்துக்குள் அவருடைய மகிமை தங்கியிருக்கிறது. நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். அவர் வெற்றி சிறந்தவர், உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். கையை தட்டுங்களேன். நீங்க தோற்று போக மாட்டீர்கள். ரிசல்ட் என்ன? எதுக்கு இவ்வளவு நேரம் பேசினேன்? நீங்க தோற்ற போறவங்க இல்ல, நீங்க தோற்று போறவங்க இல்ல. ஏன்னா கொலோசியர் 2:15 சொல்கிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவங்க மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இடையில என் மருமகனுக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அப்போ தேவன் நிறைய பரிசுத்தவான்களை ஆண்டோடைய பிள்ளைகளை அனுப்பி ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செஞ்சார். மற்றவங்களாம் அப்படி இதை செய்ய சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அது மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணேன். நான் ஒரு அட்வைஸ் பண்ணேன், கர்த்தரை தேடு, ஆண்டவருக்குன்னு ஒப்புக்கொடு, உன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிடு. இது கடினமான வார்த்தை. கடைசியில் சொன்னது, நான் இன்னும் பெரிய பாவியா, இன்னும் மாமா நான் பாவம் செஞ்சுதானே கேட்கணுவே. கேட்கக்கூடாது. உன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிடு. நான் சில நேரத்தில் நான் செய்யக்கூடாத பிள்ளைங்க செஞ்சிருச்சுன்னா அதுகளுக்காக நான் பாவரிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே, என் பிள்ளைங்க உமக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டாங்க, பாவங்களை மன்னிச்சு ஆசீர்வச்சிருங்க. கண்ணீர் வடிச்சு கொட்டிடுவேன். என பிள்ளைகளை நேசிக்கிறேன். தேவ சித்தம் இல்லாத செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு வேளை கீழ்ப்படியில கர்த்தருடைய கோபம் வந்துருமோ, அதனால அந்த விஷயம் வந்துச்சோ அப்படின்னு ஒரு அப்பாவுக்கு கவலை இருக்குமா இல்லையா? அதனால யோபு மாதிரி நான் ஆண்டவர் சமத்தி என் பிள்ளைகளுக்காக பாவ மன்னிப்பு கேட்பேன். ஆண்டவரே, பாவங்களை மன்னிச்சு
என் பிள்ளைங்களை உயர்த்தப்பா, கைவிட்டுறாதீங்கப்பா, கைவிட்டுறாதீங்கப்பா, கைவிட்டுறாதீங்க. கைவிடலை கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீதிமான் ஒருவர் இருந்தால் அந்த பட்டணத்தையே நான் அழிக்க மாட்டேனார். கைகை தட்டுங்களேன். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலம் உள்ளது. அதே மாதிரி நான் டென்ஷன் ஆகிறது இல்லை. டென்ஷன் டேனியல் இல்லை, டென்சிங் டேனியல் தான். நான் டென்ஷனே ஆக மாட்டேன், அமைதியாக இருப்பேன். இவன் ஒரு நாள் ஒரு சின்ன இவன் மேலே ஒரு பொய்யான ஒரு பிரச்சனை வந்துச்சு. எனக்கு ஒரே பையன், அவங்க அப்பனுக்கு மட்டும் தெரியக்கூடாது. ஏன்னா அவன் முட்டா பையன்னு எனக்கு தெரியும். யார்? இவனோட அப்பன். அடித்து கொண்டுருவான், இல்லை தூக்கி போட்டுருவான்னு தெரியும். அதே மாதிரி தூக்கி போட போயிருக்கான் ஆற்றுல. அப்போ நான் நினச்சேன் அப்படி செய்யக்கூடாது. அப்புறம் 2-3 நாளாச்சு. நான் எப்படி தான் எவ்வளோ நடந்தான் சமாளிக்கிறது, உள்ள அப்படி குடையுது. அண்ணே அவன் பார்த்தீங்களாண்ணே? என்ன பார்த்தேன்? உண்மை இல்லாத விஷயத்துக்கு நீயும் இப்படி உயிர் கொடுக்குற, அதில் உண்மை இருக்கான்னு பாரு. அதுக்கு பிறகு கண்டிக்கிறேன்னா அப்பன் ஸ்தானத்தில் அளவா கண்டி. மட்டாய் தண்டியும் என்னை மட்டாய் தண்டியும். அதுக்கப்புறம் தான் கண்ணீர் வந்துச்சு எனக்கு படப்படப்படன்னு. உண்மையே இல்லை, துடிக்காத. இந்த இமோஷனலாக செல்ல சட்டு புட்டுன்னு அவங்க அம்மா அடிக்கிறதெல்லாம் சாதாரண அடி இல்லைங்க. தோசை கரண்டி வச்சு அடிப்பா, சுடு என்னது தோசை சுடுறதை வச்சு அடிப்பா. எனக்கு பிள்ளைங்களை அடிக்கிறது பிடிக்காது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நயமான பெண்ணுக்கு ஒரு சொல்லு. இந்த சொல்லுல இருந்தாட்டி உன்னை வெட்டினாலும் திருந்த மாட்டார். வெற்ற அந்த வலியை விட வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஆலோசனை சொல்லணும், பிள்ளைங்களை பக்குவப்படுத்தி எடுத்துடணும். நம்ம வாழ்க்கையில் நீங்கள் புறஜாதிக்குள்ளே சாபமாக இருந்தது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். உங்களை இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, கடைசியில் வெற்றி யாருக்கு வந்துச்சு? எனக்கு தெரியும், வெற்றி எங்களுக்கு தான். இது எல்லாம் உடான்ஸு, வர்றதெல்லாம் பிரச்சனை. இமோஷனல் ஆக்கி என் பிள்ளைய கொல்லணும், என் பிள்ளைய அழிக்கணும், ஊழியத்தை விட்டு துரத்தணும், இதை கலைக்கணும், ஃபெல்லோஷிப்பை கலைக்கணும் அப்படின்னு மற்ற மேற்படியாக பிளான் போட்டு நான் அவன் தூதர்கள்லாம் அனுப்பிட்டான். அவங்கெல்லாம் பக்காவாக பிளான் கெட்ச் போட்டு வேலை வைக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? பேசாமல் கர்த்தர்கிட்ட காத்திருப்போம். தப்பு பண்ணியிருந்தா அவர் மன்னிப்பார், நம்ம பிள்ளைய மறுபடியும் உயிர்ப்பிப்பார். தப்பு பண்ணாட்டி எங்களுக்கு பெரிய வெற்றி வந்துருச்சு, ஏன்னா எங்களுடைய சந்தோஷம் வந்துருச்சுல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம தீர்க்கிறத மாதிரி கர்த்தர் தீர்க்கிறது இல்லை. உங்களை மறுபடியும் இரக்கத்தினால முடிசூட்ட போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் தம்பி, உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். ஜான் உனக்கு இரக்கம் கிடைக்கும். ஆண்டவர் இரக்கம். ஆண்டவரே நான் இப்படிப்பட்டவன், என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு ஒரு வார்த்தை மனம் கசந்து அழுந்துரு, உடனே ஒரு இரக்கம். அல்லேலூயா. இரக்கம் தருவேன் இல்லை, இரக்கத்தினால் முடிசூட்டுது. இளவரசன் மாதிரி ஆண்டவருடைய உயர்த்து வரான். ஒரு அல்லேலூயா. என்ன மாதிரி பாருங்க. இப்போ யாராவது தப்பு பண்ணிட்டா நான் ஒருத்தனை விரட்டி விட மாட்டேன், காட்டிக்க மாட்டேன், கண்ணீர் பிடிச்சி ஜெபம் பண்ணுவேன், நேசிப்பேன். அவர் பாவிகளுக்கு சிநேகிதன். அவருக்கு பேர் என்ன பேரு? பாவிகளுக்கு சிநேகிதன். தென்னிந்திய திருச்சபை கீர்த்தனையில ஒரு பிரசித்தி பெற்ற கீர்த்தனை உண்டு. பாவத்தில் கோபம் வைப்பார், பாவி மீது கோபம் வையார். கையை தட்டுங்களேன். பாவத்தில் கோபம் வைப்பார், பாவி மீது கோபம் வைப்பார். வா பாவி வா, மலைத்து நில்லாதே வா, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று எண்ணி திகையாதே. என்கிட்ட ஒரு நன்மையுமே இல்லையே, உம்மட்ட வர்றதுக்கு தகுதி இல்லையே என்று எண்ணி திகையாத, திகைச்சு நிற்காத. உன்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று நான் அறிவேனே, உள்ளபடி வாயேன். கையை தட்டுங்களேன். என்ன வார்த்தை பாருங்க. அது யாராவது சொல்லுவாங்களா? ஏய் நீ இப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும்டா, எறும்புக்குள்ள வாடா. அண்ணே மாதிரி இல்லைண்ணே, நான் உங்க பக்கத்தில் வர்றது தகுதி இல்லைண்ணே, அது எனக்கு தெரியும்டா, உள்ள வாடா. நான் வாடா போடான்னு கூப்பிட்டா அன்புன்னு அர்த்தம். தம்பி வாங்கன்ட்டு அவன் ஜோலி முடிஞ்சுன்னு அர்த்தம். என்ன தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஜோலி முடிஞ்சுன்னு அர்த்தம். பெண்ணியை பென்னி பென்னி பெண்ணின்னு கூப்பிட்டா வரவே மாட்டான், கேட்கவே மாட்டான். அவன் கேட்காது. டேய் அண்ணே இந்த வரனே அப்படிமா, எனக்கு வாங்க தம்பி அப்படின்ட்டுனா கதை முடியுது அப்படின்னு அர்த்தம். நான் ரொம்ப தூரம் அவனை விட்டு போயிட்டேன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பேதுருவை பத்தன்னு சொன்னார், உனக்குள்ள பேய் புகுந்துட்டான்னு சொல்ல, பிசாசே சாத்தானே அப்படிப்போ அப்படின்னாரு. கோச்சிட்டு ஓடி இருக்கணும்ல, அவன் காவலும் சாவலும் உண்மை பின்பற்றுவேன்றான்.
பரலோகத்துக்குடைய திறவுகோலை யார்கிட்ட கொடுத்தாரு? அவர்கிட்ட தான் கொடுத்தாரு. சாத்தான்னாரு, கொடுக்கலாமா சாத்தாங்கிட்ட? அதுதான் அவர் அவனை நேசித்த தெரிந்து கொண்ட இரக்கத்தின் கிரீடம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நேசிக்கிற மகன். ஆண்டவர் உங்களை நேசித்தால் சிச்சைக்கு ஒப்பு கொடுங்கள். அவர் சிச்சைக்கும் போது சோர்ந்து போகாதிருங்கள். அவருக்காய் பெருமையுடன் காத்திருங்க. 2 ஆண்டுகள் நான் பென்னியோட பேச மாட்டேன். ஒரே வீட்டுக்குள்ள ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட, பொய் சொல்லிட்டாங்க, வேற எந்த தப்பும் இல்லை. மெய் சொல்லா பொய்யன் ஒருத்தர் நான் உலகத்தில் பார்த்துருக்கேன்னா அவன் தாங்க. இன்னைக்கு வர நேற்று வர அப்படிதான். அப்படி சொல்லாட்ட அவன் தலை வெடிச்சிருதுங்க. இப்போ இதை இப்படி காட்டிட்டு இது என்னடான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது பிளாஸ்டிக், இது பிளாஸ்டிக்னு சொல்லணும். இல்லாட்டி கண்ணாடி மாதிரி இருக்குண்ணே. என்ன கண்ணாடி? அது என்னமோ ஒரு கண்ணாடி மாதிரி அப்படியா சொல்லுவீங்கல்ல, போய் சொல்லணும் நம்ம கூட. இது அல்வாம்மா. இது என்னன்னு கேட்டால் இது என்ன சொல்லுவான்? இது அல்வாண்ணே. அப்போ சாப்பிடு. அவனுக்கு அதாவது அப்படி சொல்லாட்டி எங்கள் முன்னாடியே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஃபோனில். சுரேஷ் கூப்பிட்டுருப்பாங்க. சுரேஷ்னு எங்களுக்கு கேட்கும், அந்த ஸ்பீக்கர் கூட போட்டிருக்க மாட்டேன், கேட்கும். என்ன பேருடா? என்ன சொல்லுவான்? சரஸ்வதி கூப்பிட்டாங்கம்மா. என்னடா அண்ணே சரஸ்வதி தானே அவங்க முதல் சொன்னாங்கம்மா. நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவனுக்கு கொஞ்சம் மனநோய் இருக்கு போலுக்க. இவனை எப்படி நம்ம மூடனை நொய்யோட நோய் குத்தினாலும் மூடத்தனை அவனை விட்டு விலகாது. அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைஞ்சு பேசிக்கிறோம். ஆமாம் ஆமாம் சரஸ்வதி. அவங்களுக்கு பழைய பேர் சரஸ்வதி ஆண்டா, இப்போ சுரேஷா மாறிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் யாரையுமே நீங்கள் வெறுத்து தள்ளாதீங்க. யாரையுமே நியாயம் தீர்க்காதீர்கள். நியாயம் தீர்க்கிற யூ ஆர் நாட் எ ஜட்ஜ், யூ ஆர் எ டாக்டர். ஒரு தேவ மனுஷன் என்பது நீதிபதியாக இருக்க அழைக்கப்பட்டவன் அல்ல, வைத்தியனா இருக்க அழைக்கப்பட்டவன். ஜட்ஜினா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மட்டும் தீர்ப்பு மட்டும் தான் சொல்ல முடியும். டாக்டர்னா வியாதி என்ன டயக்னோஸ் பண்ணி அதுக்கு மருந்து கொடுத்துருவாரு. கையை தட்டுங்களேன் ஒரு அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் டயக்னோஸ் பண்ணி மருந்து கொடுக்கணும். மருந்து கொடுத்து அவனை சுகமாக்கணும். இத்தனை கோர்ஸ் எடுங்க, சில எடுக்க மாட்டான். ஆமாம் ஒரே நாளில் காய்ச்சல் சரியா போச்சு, இருந்தாலும் 5 நாள் சாப்பிட சொல்றாரு. இது என்ன நல்லாவா இருக்கு? வாயெல்லாம் புண்ணாகுதுனே, வேண்டாம், மறுபடியும் இழுத்துட்டு கிடப்ப. டாக்டர் 5 நாள் சாப்பிட்டீங்களா? இல்லை டாக்டர் ஒரே நாள் சாப்பிட்ட, செத்து தொலை போ அப்படிப்பா. செத்து ஒரு கோர்ஸ் முடிக்கணுமுங்க. இவனுக்கு கோர்ஸ் முடிக்கவே முடியாது. ஒரு பாட்டை ஒழுங்காக கற்றுக்கிற மாட்டான். இங்கே ஜம்ப் பண்ணி அங்கே ஜம்ப் பண்ணி. எனக்கு ஏன்டா இந்த இவனுக்கு இப்படி ஒரு குணம் இருக்கு? திடீர்னு இங்கே இருப்பான், ஒரு கீபோர்டு வாசிப்பான், திடீர்னு பேடு வாசிப்பான், திடீர்னு பாட்டு பாடிட்டு என் ரூமை சுற்றி அங்கே வெளியே ஓடி ஏன்ட்டு போவான். அப்புறம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவான், அப்புறம் கொஞ்சம் படிப்பான், அப்புறம் கொஞ்சம் டிவி பார்ப்பான். 5 நிமிஷத்துக்கு ஒரு கொஞ்சம் போய் ஜாண்டில்கிட்ட விளையாடுவான். என்னடா இவன் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கானே, இவனுக்கு எப்படி அந்த குணம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும். எங்கள் குழந்தை பிறந்துச்சுங்க, எல்கேஜி தான் வச்சுக்க. அப்பா காசா இருக்குல்ல, என்னது அப்பா காசு, இந்தி கிளாஸு, தமிழ் கிளாஸு, மலையாள கிளாஸு உட்காந்துட்டு இது அக்கு இந்த வரா கொஞ்சம் ஏ தோ தீன், அதுக்கப்புறம் 1 2 3 4 சொல்லு, அப்புறம் 1 2 3 4. எத்தனை எந்த குழந்தைக்கு? நீ பறஞ்சிட்டு இல்லடா, நீ சொல்லியிருக்கல. என்ன அங்கிள் இந்த பையனை போட்டு இப்படி பொதியா சுமக்கிறா, ஒரே நாளில் பிறநாடு சேவை மாற்ற போறாள், இவ்வளோ அடிச்சா என்ன முடிஞ்சு. அவனை உட்கார வச்சு உடனே இவர் பைக்கில் சர்வனை கூட்டு போவார். அப்பா காசுக்கு போகிறேன், இன்னொரு ஸ்கேட்டிங் கிளாஸுக்கு போகிறேன், இன்னும் ஃபுட்பாலுக்கு போகிறேன். அவனை போட்டு குழப்பி அப்போ நினச்சேன் இந்த ஜம்பிங் கேரக்டரு தாய் இந்த அப்பன்னு சொல்லி கொடுத்ததான். ஒன்றில் கூட அவனை ஸ்டடியாக வைக்க விடலை. நண்டு குஞ்சு மீன் குஞ்சு நான் சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கேன் உங்களுக்கு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்போது இந்த மீன் குஞ்சுக்கு ரொம்ப கவலை. இந்த நண்டு குஞ்சு என்னடா நம்ம ஸ்ட்ரைட்டாக நின்றுடும், இந்த நண்டு குஞ்சு மாத்திரம் இப்படி போகுது, இது என்னடா மாத்திரம் நீந்த கற்று கொடுக்குது. இதான் இந்த நண்டு குஞ்சால் ஸ்ட்ரைட்டாக நீந்தவே முடியல. ஐயோ நம்ம ஃப்ரெண்டு இப்படி இருக்காங்க, இது என்ன பிரச்சனையாக இருக்கும் இவனுக்கு, இவன் அந்த டாக்டர்கிட்டே கூப்பிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி முதுகெலும்பி அதை மாற்றி வைப்போமா அப்படின்னு மீன் குஞ்சு நினச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் நண்டு குஞ்சு மீன் குஞ்சை தான் வீட்டுக்கு லஞ்சுக்கு அழைக்குது. ஹலோ ஃப்ரெண்ட், என் வீட்டுக்கு லஞ்சுக்கு வரையா? வரேன். நண்டுடைய வலைக்குள்ளே பொந்துக்குள்ளே மீன் குஞ்சு கூட்டிகிட்டு போனோடனே, மேம் என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் ஓடி வாங்கன்னதும் அங்கேருந்து தாய் நண்டு கரண்டியோட இப்படி வந்துச்சு. என்னடா அம்மாவும் இப்படி தான் வர்றா அப்படின்னாச்சு. அப்புறம்
டேட் வந்துட்டாரு, பைக் சத்தம் கேட்குறது, டேட் வந்து டேட் என் ஃப்ரெண்டு வந்து அங்கேருந்து பைக்கை விட்டு இறங்கி இப்படி ஓடி வந்தாரு, ஹாய் அப்படின்னாரு. என்னடா இவர், ஓ இது இவன் மிஸ்டேக் இல்லை, இது யாரோட மிஸ்டேக்கு? அம்மா அப்பாவோடைய மிஸ்டேக்கு. அந்த வாரிசு தப்பாமல் வந்திருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுக்குறோமோ அதுதான். பிள்ளைகளை ஸ்டாண்டர்டாக விடுங்க, மெச்சூர்டாக திங்க் பண்ணுங்க. நீங்கள் குடிசையில் இருந்தீங்கக்காக அவனும் குடிசையில் இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இப்படி தான் புரணி பேசிக்கிட்டே திரிவீங்க மாதிரி பிள்ளைகளை புரணி பேச வைக்கக்கூடாது. நீங்கள் பொய் சொல்வீங்கக்காக பிள்ளையை பொய் சொல்ல வைக்கக்கூடாது. நீங்கள் சிறுமையில் கஷ்டப்பட்டதுக்காக அவன் மேலே பெரிய பாரத்தை சுமத்தக்கூடாது. என் பிள்ளைய ஒரே நாளில் கலெக்டர் ஆக்கினா முடியுமா? ஐயா, எல்கேஜி படிக்கணும், யூகேஜி படிக்கணும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 10th பாஸ் பண்ணணும், அதே பெரிய மலை. அப்புறம் +2 பாஸ் பண்ணணும், அப்புறம் டிகிரி போகணும், அப்புறம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும், அதுலேயும் பாஸ் பண்ணணும், ஜிகே வேணும், அறிவு வேணும், அதுக்கு பிறகு கலெக்டர் ஆகலாம். நீ எல்கேஜிலே கலெக்டர் ஆக திணிக்கணும்னா முடியாது. கர்த்தருக்கும் பிள்ளையை ஒப்பு கொடுத்துரு, கையை தட்டுங்கண்ணே. வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். என்ன செய்யணும்? நீங்கள் கர்த்தருக்கு உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு. கர்த்தரால் அவர்கள் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கிருபை என்னும் கிரீடம். இதுக்கு பிறகு தான் என்னது? ஜெயந்தி சிஸ்டருக்கு தான் சொல்லுவேன், எப்போ பார்த்தாலும் பிள்ளைய போட்டு நொச்சு 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 நொச்சுட்டு, அப்பா ஒரு 5 நிமிஷம் மகனை விடுறதில்ல. எங்கே போனேன், ஏது இருக்கா? அவன் இங்கே வந்தது ஒரு 5 ஃபோன் வரான். எங்கே போனேன்? அந்த பாத்ரூம் பக்கம் எதுக்கு போனேன்? அந்த மரத்து பக்கம் எதுக்கு போனேன்? அவன் அம்மா அங்கிள் ரூமில் தான் இருக்கேன். அப்பானார், சரி அங்கே சேஃப்டாக தான் இருக்கா, சரி. ஹஸ்பண்டையும் விட மாட்டாங்க. ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க ஊட்டிக்கு, தெரியாதனமா ஊட்டியில் போனா, எங்கே இருக்கீங்க? அண்ணன் கூட, அண்ணன் கூட ரூமில் இருந்தால் பரவாயில்ல. இடையிலேயே வண்டியில் இறங்கி நீங்கள் பேசுனீங்களா? ஞாபகம் இருக்கா? நான் இப்படி ஞாபகம் வச்சுருக்கேன் பாருங்க. இடையிலேயே மரப்பாலத்துக்கு கீழே டவர் வரலங்க, ஃபோன் வருது. என்ன தம்பி இருக்குண்ணே, ஒரு நிமிஷம் ப்ரெசண்ட் போட்டு வந்துடுறேன். எங்கே இருக்கீங்க? யார் பக்கத்தில் உட்காந்துங்க? அண்ணன் பக்கத்தில் தான். அப்போ பரவாயில்ல. ஆண்டவர் அனுமதிக்காம உங்கள் வீட்டில் ஒன்றும் நடக்காது. கர்த்தர்ட்ட எல்லா பார்த்தையும் கர்த்தர்ட்ட கொடுத்துட்டு அப்படி சோத்து கல்லு மாதிரி உட்காந்துருங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கையை தட்டுங்களேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உட்காந்து ஆன்லைனில் உட்காந்து உங்களுக்கு சொல்கிறேன், கவலையே படாதீங்க எதுக்குமே. சாலினி தங்கச்சி கவலைப்படக்கூடாது. ஒன்று வாழ்வு இல்லாட்டி சாவு. இப்போ செத்தாலும் கர்த்தர்ட்ட போயிருவீங்க, அது வயசாகி செத்தாலும் கர்த்தர்ட்ட தான் போக போகிறீங்க. ஒன்று வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக வாழ போகிறீங்க, கண்ணை மூடினாலும் கர்த்தர் தானே போவோம். சந்தோஷமாக இருந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. மிளகாயை சுட்டு கஞ்சியை குடித்தாலும் கர்த்தரோட தான். 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் இங்கே சாப்பிட்டாலும் கர்த்தரோட தான். நீங்கள் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருங்க, மற்றதெல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா, எல்லாம் சரியாயிடும். எனவே ஆண்டவருக்கு என் சகோதரி விசாரணையை பார்த்து சந்தோஷமாக இருக்குது. நேற்று ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? கர்த்தருக்கு மகிமை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்ணீர் வருது எனக்கு. நான் பயந்துட்டேன். உங்களுக்கு எதுனா உடனே எனக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா ஹார்ட் பேஷண்ட்டு பயங்கரமான பலகீனத்தில் இருக்கீங்களே. தேவன் நல்லவர். ஆண்டவர் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம். நான் என் பிள்ளைகளுக்காக ரொம்ப கரிசனை உள்ளவன். எல்லாருக்கும் நான் இப்போ சாத்திரக்கையா மிஸ்ஸஸ் கூட என்னை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு இதயம் நிறைய அவங்கள மகளாக தான் நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு இதயம் நிறைய எனக்கு மகளா அப்பா அப்படி தான் கூடுவாங்க. சாத்திரக்கையோடைய மிஸ்ஸஸ் எஸ்தர் கூட்டா கூட பொருந்தும். சாத்திரக்காயோட மிஸ்ஸஸும் என்னை அப்பான்னு தான் கூடுவாங்க, ஒய்ஃபு. இதயம் நிறைய எனக்கு மகா தான். எனக்கு அப்படி தான். நீங்கள் எல்லாம் என் பிள்ளைங்க. நீங்கள் எல்லாம் தேறினவன் எவனும் தன் குருவை போல இருக்கணும். எங்கே வளர்க்கப்பட்டீங்கன்னு கேட்டால் ஏசு மரம் வரலங்கிறது நீங்கள் சொல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் டென்சிங் டான் பிரதர்ட்ட இருக்கீங்களா? ஏன்? உங்கள் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. உங்களுடைய நடவுடை பாவனை எல்லாம் அதை வெளிப்படுத்துகிறது. சொல்லணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வெற்றி சிறந்தார், ஜெயம் கொடுப்பார். 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது, எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு உங்கள் சிறப்பை மாற்ற போறாராம். ஆமா, ஜானு சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் நீங்கள் கொண்டு வந்தார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. உங்களுக்கு தான் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கருத்தை அவனுக்குள்ளே திணிக்கக்கூடாது. என் பிள்ளையை கர்த்தர்கிட்ட கொடுக்குறேங்கண்ணே. ஆண்டவர்கிட்ட நான் என் பிள்ளையை விட்டுட்டேன்.
என் பிள்ளையை கர்த்தர் உணர்த்தி திருத்தி சரி பண்ணி நேராக்கி சீர்படுத்தி நிறுத்துவார். அல்லேலூயா. நான் சண்டை போட்டால் எனக்கு அவனுக்கு பகை தான் வரும். கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டேன்னா என் பிள்ளையை கோல்டாக மாற்றி கொடுத்துருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களை விட அவனை என் பையனாக நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா. அவனை மட்டும் இல்லை, பென்னி ஃபேமிலியை சேர்ந்த அவங்கள மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாரும் என் பிள்ளைங்க தான். எது மாற்று கருத்தே இல்லை. என்னுடைய பேச்சில், செய்கையில், செய்கிறதுல எல்லாமே என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் யோசிப்போம், அதையே யோசித்து செய்வேன். 2 கொரிந்தியர் 2:14 எல்லா இடங்களையும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவே அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 126:4 சொல்லுகிறது, தெற்குத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது எப்படி இருந்தோமா, சொப்பனம் கண்டது மாதிரி இருக்கும். ஐயா கனா கண்டு எப்படி அந்த வீட்டை கட்டணும், எப்படிப்பா இப்படி ஒரு கல்யாணம் நடந்துச்சு, எப்படிப்பா அந்த காசு வந்துச்சு, எப்படி என் வாழ்க்கை மாறிச்சு, இது எப்படிப்பா கனவா அப்படின்னு நினைப்பேன். அதான் அதுக்கு அர்த்தம். கனவு மாதிரியே மாறும். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை இல்லை, நாளைக்கு தேவன் உனக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். சஞ்சய்கிட்ட சொல்கிறேன், சுகிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு இன்னைக்கு இருக்க வாழ்க்கை இல்லை. ஆண்டவரை நம்பி நீங்கள் வாழ்கிறது உண்மையானால் ஒரு நாள் உங்கள் குடும்பத்தில், கோத்திரத்தில், ஜாதியில் இல்லாத உயர்வை கர்த்தர் வைத்திருப்பார். தெற்கு அதாவது சொப்பனம் காண்க கனா கண்டது மாதிரியே இருக்கு, இது எப்படிப்பா. என்றைக்கோ ஒரு நாள் இந்த சஞ்சோ என்கிட்ட இருக்கும் போதெல்லாம், நான் உபாசம் போகும்போதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். அவன் தான் என் ரூமை துடைப்பான், அவன் தான் எனக்கு பெட்டு எல்லாம் விரிச்சு விடுவான். அந்த வேலையை அவன் தான் செய்யணும். அவனுக்கு எதுவும் அது பொருத்தனை மாதிரி. என் பாத்ரூம் அவன் தான் தொடச்சி விடுவான். வேற துரும்ப கூட தூக்கி போட மாட்டான். அந்த வேலையை மட்டும் அவன் செஞ்சிருவான். செஞ்சுட்டு நான் உள்ளே போகும்போது நான் கதை வடைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவான், எனக்கு ஒரு வாக்தானம் வேணும் அப்படிமா. எனக்கு ஒரு வாக்கு தத்தம் வேண்டும், எனக்கு ஒரு வாக்கு தத்தம். சிம்பிள் ப்ரேயர், எனக்கு ஒரு வாக்கு தத்தம் வேண்டும். என்னுடைய பைபிளை திறந்து பாருங்க, துண்டு துண்டு பேப்பராக இருக்கும். அவன் போயிட்டு 8 வருஷம் கழிச்சு திருப்பி தான் வந்திருக்கான். துண்டு துண்டு பேப்பராக இருக்கும். அதுல எல்லாம் சஞ்சோ தேதி போட்டு வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் எழுதி வச்சிருப்பேன். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும் நான் உபாசம் போகும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு வசனம் வாங்கிட்டு வந்துடுவேன். கையை தட்டுங்களேன். அந்த வார்த்தைகளில் எல்லாம் நிறைவேறாமல் போகாது. கையை தட்டுங்களேன். அந்த வார்த்தைகள் ஒன்று நிறைவேறாமல் போகாது. நம்ம பர்சனல்ங்கிறது வேற, தேவ மனுஷங்கிறது வேற. கையை தட்டுங்களேன். உங்கள் அண்ணனுங்கிறது வேற உறவு, நான் தேவ மனிதனுங்கிறது வேற உறவு. நான் கர்த்தரிடத்தில் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவன். எனவே ஆண்டவர் என்கிட்ட என்ன வார்த்தையை சொன்னாரோ அதைத்தான் உங்களுக்கு நிறைவேற்றுவார். எனக்கு கோபம் இருந்து நான் அழிக்கணும்னு நினைச்சா கூட என்னால் அதை அழிக்க முடியாது. கையை தட்டுங்களேன். என்கிட்ட தான் சொன்னாரு, அதை நிறைவேற்றுவாரு. என்னால் அந்த வாக்குத்தத்தத்தை அழிக்க முடியாது. கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தடவை சொன்னதுதான். ஈசாக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். யாக்கோப் ஆசீர்வதிச்சுட்டான். ஏசா வந்து அழுகிறான். அவனு சொத்தும் கொடைக்கானல் பங்களாவும் ஷாப்பிங் மாலமா எழுதி கொடுத்தான். ஆசீர்வாத வார்த்தைகளை சொன்னான். ஏசால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தாங்கப்பா, ஒரு ஆசீர்வாதம் தாங்கப்பான்னு சொன்னான். எல்லாம் கொடுத்துட்டேனே மகனே, எதமா அள்ளி கொடுத்த மாதிரி தலையில கையை வச்சுக்கிட்டு வார்த்தையா கொட்டினான். அதுக்கு வார்த்தை இல்லையா கொடுக்கறதுக்கு, வார்த்தையே எல்லாம் அவன் யாக்கோபு கொடுத்துட்டானே. அவன் எத்தேன் அன்னைக்கு வந்து சாப்பாட்டுக்காக நீ ஏமாத்திட்டான், இப்பவும் ஏமாத்திட்டானேன்னு அழுதுருக்கான். தகப்பனுடைய ஆசீர்வாதம் என்பது இம்பார்ட்டன்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய ஆசீர்வாதம் என்பது அதை விட இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நான் நினைச்சேன் இந்த ஈசாக்கு என்ன பெரிய தோட்டம் தரம் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னா, அழுகுறாங்க ஏசா. ஐயோ எங்க அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தாங்கப்பா தாங்கப்பான்னு கத்துறான். ஆசீர்வாதம் வாங்குறதுக்காகவே வேட்டையாடி கொண்டு வந்து சமைச்சு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அதுக்கு முன்ன ரபேக்கா தானே, ரபேக்கா வேலையை காட்டிட்டா. ஆட்டை போட்டு சில அம்மா மறுபடியெல்லாம் உள்ளடி வேலை வைப்பாங்க. பிள்ளைகள்லேயே ஒரு பச்சை பாதம். என் 2வது பிள்ளைக்கு தான் வீட்டை கொடுக்கணும். என் செயினை என் மகளுக்கு தான் கொடுப்பேன், வேற எவனுக்கு கொடுக்க மாட்டேன். மருமகா அவள் தான் எல்லாமே படுக்கையில் எல்லாத்தையும் 1, 2 எல்லாம் எடுத்தவா. மருமகள் மகா எட்டி கூட பார்க்காத மகா. தாலிச்சேன்னு 11 பவுன் என் பிள்ளைக்கு தான். சில பெண்களுக்கு அப்படி கடினமான இதயம் பார்த்துக்கோங்க. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில்
சுண்ணாம்பு. இந்த ரபேக்கா அம்மா இப்படி இந்த வேலை பார்க்கலாமா ஐயா? அவன் காட்டுக்கு போய் அப்பன் ஆசைப்பட்ட கறியெல்லாம் கொண்டு வந்து இந்த ஆட்டுத்தோலை கையில் சுற்றி விட்டு எல்லாம் முடி இருக்கிறது மாதிரியே காட்டி தடையை பார்க்குறாரு. கண்டு தெரியாதப்பா, என் உடம்பு என் மகன் ஏசா மாதிரி இருக்கிறது, குரல் என் மகன் யாக்கோபா மாதிரி இருக்கிறதையே. இல்லை, நான் ஏசா தான், சபிச்சிருவாரோன்னு பாயோம். பிடிங்கிட்டான்ல, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சும் அந்த ஈசாக்கு நீதிமான் தேவ மனுஷன், நான் சொன்னது தான், கையை தட்டுங்களேன். வார்த்தையை வாங்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் மாட்டிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் காத்திருங்கள். அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். என்றென்றைக்கும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? தேவ கரம் இப்பொழுது உங்கள் மத்தியில் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ், wonderful Jesus, almighty God. வீணை மேல் வீணை வந்தாலும் பெஞ்சாதி பிள்ளை மித்துரு சத்துருவானாலும் மனையோடு கொள்ளை போனாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான படுநோவு மிகுந்தாலும் மட்டிலா வறுமை பட்டாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகனை மறவாதே. கள்ளனென்று பேடித்தாலும் விலங்கு போட்டு காவலில் வைச்சடி சாலும் வெள்ளம் பூரண்டு சலை மீது அலை மோதியடி சாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகனை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கி இரக்கங்களை நான் முடிசூட்டு என்று சொன்னேன். வெற்றி சிறக்கச் செய்வேன் என்று சொன்னேன். என் ஆலயத்தின் மகிமையினால் நிரப்பு என்று சொன்னேன்.
இந்த வார்த்தைகளை நம்பி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என் பிள்ளைகள் மீது இரக்கம் என்னும் கிரீடத்தை வைத்தருளும். சாபங்கள் நீங்கி போகட்டும், தீமைகள் விலகி போகட்டும். மகிமையின் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் பிள்ளைகளை தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதியும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதி கனமையும் செலுத்துகிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன்